Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Science, Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். வேங்கை வயல் வழக்கின் புலன் விசாரணையில் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் தனிநபர் ஆணையம் அமைத்து 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் மாநில அரசு தீவிரம் காட்டாத காரணத்தால் வரும் மக்களவை தேர்தலை வேங்கை வயல் கிராம மக்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 மாதங்கள் ஆகியும் புலன் விசாரணையில் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று காவல்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கு தொடர்பாக உண்மை கண்டறியும் சோதனை, குரல் மாதிரி சோதனை உள்ளிட்ட பல சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது என்றும் இதுவரை 337 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கின் புலன் விசாரணை 3 மாதங்களில் நிறைவடையும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது குறித்து 3 மாதங்களுக்கு பின் முடிவு செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர்.